ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் விலாக் பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி நல்லா மழை. ஸோ காலையிலேருந்தே பார்க்குறப்போமே வந்து க்ளவுடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சா, சரி கொஞ்ச நேரம் வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அந்த அந்த மலையில் அந்த செடியை மரத்தெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு மனசுக்கு அதமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு வந்து வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு சட்னி பண்ணலான்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, 4 வரமிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு புளி, அப்புறம் கல் உப்பு கொஞ்சம், இதை எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். தோசை ஊற்றி தான் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சோண்டு கஷாயம் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. என்ன தான் டேப்லெட் சாப்பிட்டாலும் கஷாயம் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அதுவும் குடித்தா தான் வந்து நல்லது. அதனால் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சட்னி அரைச்சிட்டு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் ஊற்றியாச்சு. ஸோ தோசை ஊற்றிட்டு 2 பேரும் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் இட்லி மாவு அரைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். மாவு வந்து கொஞ்சம் வந்து ரவை பதத்துக்கு அரைப்பாங்க. ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு அரைச்சிங்கன்னா தான் வந்து இட்லி வந்து நல்லா வரும். பட் வந்து ரொம்ப கம்மியான ரவை பதத்துக்கு அரைச்சிங்கன்னா வந்து டெய்லியும் செய்கிற மாதிரி மாவுனா வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட பதம் வந்து அந்த ரவை பதம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்போ எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.